ஸோ வெரி குட் ஈவினிங் ஆல். வெரி குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பின் மௌரிய காலம். ஸோ பின் மௌரிய காலத்துல சுங்காஸும் கன்வாஸும் இன்னைக்கு பார்ப்போம். சுங்காஸும் கன்வாஸும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக், நல்லா கவனிங்க. ஸோ பின் மௌரிய காலம், அதாவது மௌரிய காலத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா மேப் பண்ணிடுறேன் பாருங்க. ஸோ அசோகர் வந்து பார்த்தோன்னா இந்த இடம் ஃபுல்லா அசோகர் கேப்சர் பண்ண பிளேசஸ். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல பேசியிருப்போம். இது ஃபுல்லாவே அசோகர் பிடிச்சி எக்ஸப்ட் திஸ் பிளேஸ். சவுத் இந்தியா, அதாவது சவுத் இந்தியால தமிழ்நாடை தவிர மற்ற எல்லா இடத்தையுமே அசோகர் கேப்சர் பண்ணாரு. சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லா அவர் கண்ட்ரோல் வந்துச்சு. சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லா யார் கண்ட்ரோல் வந்துச்சுன்னா அசோகர் கண்ட்ரோல் வந்துச்சு. சரியா, அசோகர் கண்ட்ரோல்ல வந்துச்சு. ஸோ இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த மன்னர், இந்தியாவிலே ஒரு மிகச்சிறந்த மன்னர், உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த மன்னர் யாரு? அசோகர். சரியா, இவர் காலத்தில் இருந்தவரையும் எல்லா இடத்தையும் சூப்பரா ரூல் பண்ணாரு. சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லா யார் ரூல் பண்ணா? பக்காவா அசோக் ரூல் பண்ணாரு. இவருக்கு அப்புறம் வந்தவங்க வந்து பார்த்தோன்னா கரெக்டா ரூல் பண்ணதுனால அங்கேயே சுதந்திரம் மாறாங்க. இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாவே அசோகருக்கு அப்புறம் வந்து பார்த்தா போயிடுச்சு. அசோகர் மறைவுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா மௌரியாஸ் எம்பையர் டிக்ளைன் ஆகுது. மௌரிய அரசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது? டிக்ளைன் ஆகுது. டிக்ளைன் அங்கேயே இந்த சைடு இண்டிபெண்ட் ஆறாங்க, இந்த சைடு இண்டிபெண்ட் ஆறாங்க, இந்த சைடு இண்டிபெண்ட் ஆறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இன்னொரு ராஜ்யம் உருவாது. அந்த மாதிரி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இண்டிபெண்ட் ஆறாங்க. ஸோ பாப்போமா? ஸோ பாருங்க. ஸோ கடைசியா மௌரியாஸ் வந்து இங்கே வந்துட்டாங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. மௌரியாஸ் வந்து என்ன வந்துட்டாங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ பெங்கால், பீகார் இந்த சைடு மட்டும் வந்துட்டாங்க. எல்லாமே அவங்க சுற்றி போயிருச்சு. எல்லாமே அவங்க சுற்றி போயிடுச்சு. இந்த இடத்துல ரூல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ரூல் பண்ணும்போது கடைசி மன்னர் யாரா? பிரிஹியதர்த்தா. பிரிஹியதர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், பிரிஹியதர்த்தான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. இவருக்கு கீழே ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் ஒர்க் பண்ணுவார். மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பார், பிஷியமுத்ரா சுங்கான்னு சொல்லிட்டு. பிஷிய மித்ர சுங்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரூல் பண்ணுவாரு. அவர் என்ன பண்ணுவார்னா இவரை டிஃபீட் பண்ணிட்டு இங்கே ஒன்னு டைனாஸ்டி ஆரம்பிச்சார். சொல்றது புரியுதா பாருங்க, சொல்றது புரியுதா பாருங்க. அசோகர் மறைவுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அசோகர் மறைவுக்கு அப்புறம் மொத்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவும் வந்து இண்டிபெண்ட் ஆகுது. இந்த இடத்துல இண்டிபெண்ட் ஆறாங்க, இந்த இடத்துல இண்டிபெண்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா இண்டிபெண்ட் ஆறப்போ இந்த இடத்துல கடைசி மகதம் வந்து என்ன பண்ணிட்டாங்க? இந்த பெங்கால் பீகாருக்குள்ள வந்துட்டாங்க. மகதம் என்ன பண்ணிட்டாங்க? இந்த பெங்கால் இந்த பீகாருக்குள்ள இந்த ரீஜனுக்குள்ள வந்துட்டாங்க. இந்த ரீஜன்ல டிஃபீட் பண்ணிட்டு யார் டிஃபீட் பண்ணானா? சுங்காஸ். சுங்காஸ் வந்து அசோகோட வம்சாவளி சேர்ந்த ஒரு ஆளை டிஃபீட் பண்ணிட்டு வராரு. ஸோ பாப்போமா? ஸோ பாருங்க, போஸ்ட் மௌரிய பீரியட்ன்றது பார்த்தோன்னா 1185 பிசில இருந்து 320 ஏடி, அதான் சீன் கொடுத்துருக்கேன். இதுதான் போஸ்ட் மௌரிய பீரியடு. ஸோ இதுல யார் யார் ரூல் பண்ணா அப்படின்னா, ஸோ அசோகருக்கு அப்புறம் வந்து பார்த்தா நார்த் இந்தியா ரூல் பண்ணது வந்து சுங்காஸ். ஸோ அதான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இவங்களுக்கு அப்புறம் கன்வாஸ். கடைசி இவங்க 2 பேரும் டிஃபீட் பண்ணி யார் வருவாங்கன்னா சாத்வனாஸ். இவங்க வந்து சவுத் இந்தியா ஆல்ரெடி ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் டிஃபீட் பண்ணி என்ன பண்ணா மொத்த இந்தியாவே சாத்வனாஸ் ரூல் பண்ணுவாங்க. இவங்க 4 பேரை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்தோ கிரேக்ஸ், சாகாஸ், பார்த்தியன்ஸ் அண்ட் கொஷனாஸ். இவங்க வெளிநாட்டுல இருந்து படையெடுத்து வந்தாங்க, ஃபாரின்ல இருந்து படையெடுத்து வந்தாங்க. ஸோ ஏன் படையெடுத்து வந்தாங்க? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸே சொன்னேன் ஏன் இவங்க படையெடுத்து வந்தாங்கன்னு சொன்னேன். அதை நான் பின்னாடி கிளாஸ்ல பார்ப்போம், இன்வென்ஷன். ஸோ புரியுதா? ஸோ போஸ்ட் மௌரிய பீரியட் நம்ம யாரையெல்லாம் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் சுங்காஸ் இன்னைக்கு பார்ப்போம், கன்வாஸ் இன்னைக்கு பார்ப்போம், சாத்வனாஸ் நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம், ஃபாரின் இன்வென்ஷன் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சொல்றது புரியுதா? ஸோ அசோகர் மறைவுக்கு பின்னாடி வந்து பார்த்தா நிறைய இண்டிபெண்ட் ராஜ்யம் உருவாது. சாத்வனாஸ் வந்து சவுத் இந்தியா இண்டிபெண்ட் ஆறாங்க, சுங்காஸ் வந்து நார்த் இந்தியா எமர்ஜென்ஸ் ஆறாங்க. இவங்க எல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து படையெடுத்து வராங்க அசோகர் மறைவுக்கு பின்னாடி. சரிங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தா சுங்காஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அசோகரோட சென்ட்ரல் அத்தாரிட்டி, அசோக் இறப்புக்கு மத்திய ஆட்சி வந்து பார்த்தா ரொம்ப மலவடைஞ்சிச்சு. அசோகருக்கு அப்புறம் யாருமே ஸ்ட்ராங்கா ரூல் பண்ண ஆள் இல்ல. கடைசி மன்னர் பிஹியதர்த்தா இவர் தான் இருந்தாரு. இவர் யாரு கொண்டுட்டு வரானா? பிஷியமுத்ர சுங்கா, இவரோட மினிஸ்டர் வந்து என்ன பண்றாரு? இவர் டிஃபீட் பண்ணிட்டு ஆட்சிக்கு பண்றாரு. ஸோ பிஹியதர்த்தாவோட மினிஸ்டர் தான் யாரு? பிஷியமுத்ர சுங்கா. அவர் டிஃபீட் பண்ணிட்டு வருவாரு. சரிங்களா? ஸோ சுங்கா டைனாசிட்டி. ஸோ இந்த இடத்துல தான் என்ன பண்றாங்க? சுங்காஸ் ரூல் பண்றாங்க. பாருங்க, நான் சொன்னேன்ல இந்த இடத்துல தான் ரூல் பண்றாங்க. ஸோ அது சப்சார்டினா சாத்வனாஸ் வந்து பார்த்தா சவுத் இந்தியா ரூல் பண்றாங்க. சாத்வனாஸ் என்ன பண்றாங்க? சவுத் இந்தியா ரூல் பண்றாங்க. அது சப்சார்டினா என்ன பண்றாங்க? சவுத் இந்தியாவை சாத்வனாஸ் ரூல் பண்றாங்க. இங்க வந்து பார்த்தோன்னா பிஹியதர்த்தா வந்து அப்படியே டிஃபீட் பண்ணி சுங்காஸ் வந்து நார்த் இந்தியாவை ரூல் பண்றாங்க. நார்த் இந்தியாவில்
இன்னும் சொல்ல மகதம், பாடாலிபுத்ரா, கபிலவஸ்து, நேபாள் இருக்குல்ல அந்த இடம், சஞ்சி, உஜ்ஜைன் இந்த இடத்துல ரூல் பண்றாங்க. யாரு? சுங்காஸ் ரூல் பண்றாங்க. சரி, இதோட ஃபவுண்டர் யாருன்னா பிஷ்யமுத்ர சுங்கா. இவர் யாருன்னா ஃபர்ஸ்ட் பிராமின் கிங். ஸோ பிராமணத்தை சேர்ந்த முதல் கிங் இவர் தான். பிராமினை சேர்ந்த ஃபர்ஸ்ட் கிங் இவர் தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் சூத்ராஸ் கிங்னு ஒரு ஆள் பார்த்தோம். யாரு அப்படின்னா சந்திரகுப்த மௌரியா. அவர் சூத்ராஸ் கிங். ஃபர்ஸ்ட் சூத்ராஸ் கிங் யாரு? சந்திரகுப்த. இது ஒரு வாட்டி மேட்ச் ஆஃப் ஃபாலே கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிராமின் கிங் யாருன்னா பிஷ்யமுத்ர சுங்கா. இவர் என்னத்தை ப்ரொமோட் பண்ணான்னா பிராமின்ஸத்தை ப்ரொமோட் பண்ண. ஏன் அப்படின்னா ஸோ அசோகர் காலத்துல புத்திசம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக போயிடும். அசோகர் காலத்துல புத்திசம் வந்து ரொம்ப செல்வ இந்தியா ஃபுல்லா புத்திசம் வந்து, இதனால பிராமின்ஸோட டாமினேஷன் குறைஞ்சிரும். அதனால இவர் என்ன பண்ணுவார்னா மறுபடியும் வந்து பிராமின்கள் டாமினேஷன் அதிகப்படுத்துவார். பிராமின்ஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணுவார். யாகங்கள் நிறைய நடத்துவார். இந்த காலத்தை என்னன்னு சொல்லணும்னா பதஞ்சலி காலம் சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. பதஞ்சலி காலம் சொல்லுவாங்க. சுங்கரோட காலத்தை என்னன்னு சொல்லணும்னா பதஞ்சலி காலம்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து இவங்க தலைநகர் வந்து பாடலிபுத்ரா. ஏன்னா பாடலிபுத்ரா தான் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ரொம்ப ஒரு வெல்த்தான சிட்டி, வெல்த்தி சிட்டி. சரியா? அடுத்தது சரி பார்ப்போம். ஸோ இவர் மகதத்தெல்லாம் ரூல் பண்றாரு. ஸோ ஃபாலோவர் ஆஃப் பிராமின்சம். இவர் கலந்த பதஞ்சலி சொல்றேன். ஏன் பதஞ்சலி சொல்றோம்னா அந்த பதஞ்சலி யாருன்னா செகண்ட் கிராமர் எக்ஸ்பர்ட். ஸோ இரண்டாவது இலக்கண வல்லுநர் சொல்லுவாங்க. வல்லுநர். ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆளு, இலக்கண வல்லுநர் சொல்லுவாங்க. இரண்டாம் இலக்கண வல்லுநர், கிராமட்டிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்களே, கிராமட்டிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க. இரண்டாம் இலக்கு இவர் தான் என்ன மகாபாஷ்யான்னு ஒரு புக் எழுதுவார். மகாபாஷ்யான்னு சொல்லி புக் எழுது. இது டிஎன்பிஎஸ்சி கேட்டாங்க. பதஞ்சலி எழுதுற புக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாஷ்யா. அது வந்து சுங்காஸை பத்தி தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். பதஞ்சலி என்ன புக் எழுதியிருக்காங்கன்னா மகாபாஷ்யா. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பதஞ்சலி என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து இரண்டாம் இலக்கண வல்லுநர். யாரோட காலத்தை சேர்ந்தா பிஷ்யமுத்ரா சுங்கா காலத்தை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மகாபாஷ்யன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதனால என்ன சொல்றோம், இதை பதஞ்சலி ஈரான்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அடுத்து ஸோ பிஷ்யமுத்ரா சுங்கா யாரு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தெரியும், பிராமின்ஸ் ப்ரொமோட் பண்ணாரு. ஸோ ஆர்த்தடாக்ஸ் இந்துஸ் அப்படின்னா என்ன பண்ணிப்பாரு, புத்திசத்தை வளர விட்டுருப்பாரா? இல்ல, புத்திசத்தை ரொம்ப ஒடுக்குனாரு. புத்திசம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாரு, ரொம்ப ஒடுக்குனாரு. புத்திசம் எல்லாம் பண்ணக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்துஸ் தான் சொல்லி பண்ணாரு. அதுவும் இல்லாம இந்தோ கிரேக்ஸ் வந்து படையெடுத்து வந்தாங்க. இவர் காலத்துல வந்து இந்தோ கிரேக்ஸ் படையெடுத்து அவங்கள டிஃபீட் பண்ணுவார். எந்த ரிவர் பக்கத்துனா இந்து ரிவர் பக்கத்துல, இந்தஸ் ரிவர் பக்கத்துல என்ன பண்ணிப்பாருன்னா ஸோ பிஷ்யமுத்ரா சுங்கா என்ன பண்ணுவாரு, ஒத்தால நின்று என்ன பண்ணுவாரு, இந்தோ கிரேக்கர் படையெடுப்பை தடுத்து நிறுத்துவாரு. சரிங்களா? சரி, அடுத்து இவர் புத்திசத்தை பெர்சிக்யூட் பண்ணான்னு சொன்னல, பெர்சிக்யூஷன் பண்ணான்னு சொன்னேன். சம் புத்திஸ்ட் சொல்லியிருக்கு. ஏன்னா பிஷ்யமுத்ரா சுங்கா என்ன பண்ணிருக்காரு, புத்திசத்தை பெர்சிக்யூட் பண்ணாரு. அப்புறம் அஸ்வமேத யாகம் பண்ணிருப்பாரு. அஸ்வமேத யாகம் பண்ணி ஆசை நிறைய பலி கொடுத்திருப்பாரு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வேதிக் ஏஜ்ல இருந்த விஷயத்த மறுபடியும் ஆரம்பிச்சிருப்பாரு. சரி, அடுத்து இவர் பண்ண விஷயம் வந்து பார்த்தோன்னா இவர் பையன் வந்து அக்னிமித்ரான்னு சொல்லுவாங்க. இவர் ரொம்ப முக்கியமான ஆளுப்பா. பிஷ்யமுத்ரா சுங்கோட பையன். இவர் எழுதின புக்கு, இவரை பத்தி ஒரு புக்கு. ஆக்சுவலா இவருக்கும் வந்து பார்த்தா ஒரு சூத்ராஸ் பெண்ணுக்கு ஒரு காதல் கதை இருக்கும். அதான் மாளவிகா மித்ரான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இவரும் ஒரு சூத்ராஸ் பொண்ணு லவ் பண்ணுவாங்க. யாரு? அக்னிமித்ராவும் சூத்ரா இனத்தை சேர்ந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாங்க. அவங்க அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஆனா அந்த லவ் ஸ்டோரியை வந்து ஒருத்தர் கதையை எழுதியிருப்பார். யாருன்னா காளிதாசர் வந்து கதை எழுதிரு. அதுக்கு பேர் தான் மாளவிகா மித்ரா. ஸோ இவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. பார்க்காமலே லவ் பண்ணுவாங்க. கண்ணை பார்த்து லவ் பண்ணுவாங்க. சொல்ல அந்த பொண்ணு மூஞ்சி கூட பார்த்துருவா. பார்க்காமலே லவ் பண்ணாங்க. ரொம்ப தூரத்துல லவ் பண்ணாங்க. ஏன்னா அப்பாவுக்கு தெரிஞ்ச சண்டை போடான்னு சொல்லிட்டு பார்க்காமலே லவ் பண்ணாரு. அந்த பொண்ணுகிட்ட மனசு கொடுத்துருவாரு. ஆனா கடைசியும் கல்யாணம் பண்ணிக்கல. 2 பேரும் காதல் கதையை யார் எழுதியிருப்பாருன்னா மாளவிகா மித்ரான்னு சொல்லிட்டு காளிதாஸ் எழுதியிருப்பாரு. சரிங்களா? மாளவிகா மித்ரான்னு சொல்லி காளிதாஸ் எழுதியிருப்பாரு. சரி, அடுத்து இவர் காலத்துல ஹெலிடோரஸ்னு ஒருத்தர் வந்திருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். இவர் யாருப்பா அப்படின்னா கிரேக் அம்பாசிடர். நம்ம பார்த்தோம் கிரேக்கர்கள் வந்து பார்த்தோம்னா மௌரியஸ் காலத்துக்கு அப்புறம் வர நிப்பாட்டின்னு சொல்லி பார்த்தோம். அசோகருக்கு அப்புறம் யாரும் வந்திருக்க இவர் காலத்துல வந்திருப்பாங்க. இவர் காலத்துல வந்து ஹெலிடோரஸ் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இங்க வந்து வைஷ்ணவிசத்தை அக்செப்ட் பண்ணிப்பாரு. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஹெலிடோரஸ் என்னத்தை அக்செப்ட் பண்ணிப்பானா அக்செப்ட் வைஷ்ணவிசம். இதை பத்தி எதுல சொல்லியிருக்கா அப்படின்னா விதிஷா பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், விதிஷா தூண் கல்வெட்டுல இதை பத்தி சொல்லியிருக்கு. விதிஷா பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் மத்திய பிரதேசல இருக்கு. அந்த தூண் கல்வெட்டுல இவரை பத்தி சொல்லியிருக்கு. ஹெலிடோரஸ் ஒருத்தர் வந்தாரு, வந்து இந்தியால வைஷ்ணவிசத்தை அக்செப்ட் பண்ணான்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? இது மத்திய பிரதேசல இருக்கு. சரியா? அடுத்தது ஸோ லாஸ்ட் கிங் யாருன்னா தேவபூதி. இவரை கொண்டுட்டு யார் வரும்னா வாசுதேவ கன்வா. அதேதான் வாசுதேவ கன்வர். இதுல இருந்து கன்வா டைனஸ்டி ஆரம்பிக்குது. சரிங்களா? கன்வா டைனஸ்டி ஆரம்பி இவங்க பண்ணதுல முக்கியமான சாதனைகள்னா ஹிந்து ட்ரெடிஷனை மறுபடியும் மீட் எடுத்தாங்க. ஸோ குப்தாஸ்ல வந்து ஹிந்து லிட்ரேச்சரை இந்துஸை வந்து ரொம்ப சூப்பரா மீட் எடுத்தாங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் படி ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க காலத்துல வந்து ஆர்கிடெக்சர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு தான் பஹ்ரத் ஸ்தூப்பான்னு சொல்லி ஸ்தூப்பா இருக்கு மத்திய பிரதேசல. அந்த ஸ்தூப்பால
குரோனாலஜிக்கல் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, யாருக்கு அப்புறம் யாரு அப்படின்னு சொல்லி குரோனாலஜிக்கலா சுங்காஸை பத்தி சொல்லியிருக்காங்க. சுங்காஸோட குரோனாலஜிகளை பத்தி சொல்லியிருக்காங்க. பஹ்ருத் ஸ்தூப்பால சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பஹ்ருத் ஸ்தூப்பா மத்திய பிரதேசல இருக்கு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்பா. இல்ல, பஹ்ருத் ஸ்தூப்பா வந்து மத்திய பிரதேசல இருக்கு. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சுங்காஸோட கால வரிசையை சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்படி வீழ்ச்சி அடைஞ்சுன்னா 73 பிசில வீழ்ச்சி அடைஞ்சு. இவங்க ரீப்ளேஸ்மெண்ட் யார் வரா, கன்வாஸ் வராங்க. அதான் கடைசி மன்னர் சொன்னல, தேவபூதின்னு சொல்லிட்டு ஒரு கடைசி மன்னர் இருப்பாரு. அவரை டிஃபீட் பண்ணி யார் வரா, வாசுதேவ கன்வா வருவார். சரியா? அடுத்து கன்வர்கள் பொறுத்தவரைக்கும் பெருசா ஒண்ணுமே இல்லை. 4 பேர் ரூல் பண்ணுவாங்க. கிட்ட 45 வருஷம் ரூல் பண்ணுவாங்க. 45 இயர்ஸ் ரூல் பண்ணுவாங்க. 4 பேரு, 4 மன்னர் பேர் மட்டும் தெரிஞ்சா போதும். வாசுதேவ கன்வா ஃபர்ஸ்ட், வாசுதேவ கன்வா. அப்புறம் கடைசி மன்னர் பேர் வந்து பார்த்தோன்னா சுஷர்மன் சொல்லிட்டு வருவாங்க. சுஷராமன். இந்த சுஷராமன் டிஃபீட் பண்ணிட்டு தான் யாரு வருவா, சாத்வனாஸ் வருவாங்க நார்த் இந்தியாவுக்கு. புரியுதா பாருங்க. ஸோ கன்வாஸோட ஃபவுண்டர் வந்து வாசுதேவ கன்வா. கடைசி மன்னர் யாருன்னா சுஷராமன். அவரை டிஃபீட் பண்ணிட்டு யாரு வருவா, சாத்வனாஸ் ஃபுல்லா டிஃபீட் பண்ணி மொத்த இந்தியாவே ரூல் பண்ணுவாங்க. ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து முடியுது. சுங்காஸ் அண்ட் கன்வாஸ் முடியுது. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டி சொல்லி நல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் மௌரிய பீரியட்ல பார்த்தோம். 1185 பிசில இருந்து 320 AD. சரிங்களா? இந்த இதுல வந்து பார்த்தோன்னா சவுத் இந்தியாவை ரூல் பண்ண சாத்வனாஸ், நார்த் இந்தியா ரூல் பண்ண சுங்காஸ்ன்னு பார்த்தோம். சுங்காஸ் ரீப்ளேஸ் பண்ணி கன்வாஸ் வந்தாங்க. கன்வாஸை டிஃபீட் பண்ணி யார் வருவா, சாத்வனாஸ் வந்து மொத்த இந்தியா ரூல் பண்றான்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து பார்த்தோன்னா வெளிநாட்டுல படையெடுப்பு இந்தோ கிரேக்ஸ், சாகாஸ், பார்த்தியன்ஸ், குஷாஸ் படையெடுத்து வராங்க. இல்ல ஏன்றதான் அடுத்த கிளாஸ் சொல்றேன். இவங்க 4 பேர் ஏன் படையெடுத்து வந்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த சிலபஸ் நடத்தும்போது சொன்னேன். இது வந்து அடுத்த கிளாஸ் டீட்டெயிலா சொல்றேன். சரியா? மௌரிய அரசு எப்ப வீக்கன் ஆச்சுன்னா அசோகர் இறந்ததுக்கு அப்புறம் வீக்கன் ஆச்சு. இதோட கடைசி மன்னர் பிகதத்தா டிஃபீட் பண்ணி யாரு வரான்னா பிஷ்யமித்ரா சுங்கா வராரு. இந்த பிஷ்யமித்ரா சுங்கா வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பிராமின் கிங். ஸோ முதல் பிராமண கிங்னு சொல்லுவாங்க. இவர் எந்த இடத்துல ரூல் பண்ணா, மகதத்தை ரூல் பண்றாரு. பிராமின்ஸ் வந்து ப்ரொமோட் பண்றாரு, யாகங்கள் நிறைய நடத்துறாரு. இந்த காலத்தை பதஞ்சலி காலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பதஞ்சலி வந்து வாழ்ந்திருப்பாரு, 2ஆம் இலக்கண வல்லுநர்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஆளு அவர், வாழ்ந்திருப்பாரு. அதனால இது வந்து பதஞ்சலி காலம்னு சொல்றாங்க. இவரோட கேப்டன் வந்து பாட்டாளி புத்திரா தான் இருந்துச்சு. அடுத்து சுங்கஸ் வந்து பார்த்தோன்னா பிராமின்ஸை பயங்கரமா ஃபாலோ பண்ணாங்க. இதுல பதஞ்சலி என்ன பண்ணியிருப்பாருன்னா மகாபாஷியர் ஒரு புக் எழுதியிருப்பாரு. அது டிஎன்பிசி கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து இவர் என்ன பண்ணிருப்பாங்க, இந்தோ கிரேக்ஸ் வந்து படையெடுத்து வந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தா இந்து சிவில ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. யாரு, பிஷ்யமித்ரா சுங்கா. இவர் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துசத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா இவர் புத்திசத்தை பயங்கரமா பெர்சியூட் பண்ணியிருப்பாரு. இதை பத்தி புத்திசம் லிட்டரேச்சர் நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அஸ்வமேத யாகம் நடத்தினா யாரு அப்படின்னா இவர் தான். ரொம்ப வருஷம் கழிச்சு அஸ்வமேத யாகம் நடத்தியிருப்பாரு. ஸோ அக்னிமித்ராவுக்கும் சூத்ர பெண்ணுக்கும் நடந்த ஒரு லவ் ஸ்டோரி தான் என்ன பண்ணி மாளவிகா மித்ரான்னு சொல்லி காளிதாஸ் எழுதியிருக்காரு. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். மாளவிகா மித்ரா யார் எழுதியிருக்காருன்னா காளிதாசர். ஸோ காளிதாஸ் எழுதியிருப்பாரு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். காளிதாஸோட டிராமா மாளவிகா மித்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் காலத்தை ஹெலிடோரஸ் ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் வந்து கிரேக் அம்பாசிடர். அவர் இங்க வந்து என்ன பண்ணிப்பாரு, வைஷ்ணவ விஷயத்தை அக்செப்ட் பண்ணிப்பாரு. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது எதுல சொல்லிருக்காங்க, விதிஷா பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், விதிஷா தூண் கல்வெட்டுல, மத்திய பிரதேச ஒரு தூண் கல்வெட்டுல இந்த மாதிரி ஹெல்டோஸ் ஒருத்தர் வந்தாரு கிரேக்ல இருந்து. அவர் வந்து பார்த்தா இது மாதிரி வைஷ்ணவ அக்செப்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது லாஸ்ட் கிங் யாருன்னா தேவபூதியோட மினிஸ்டர் யாருன்னா வாசுதேவ கன்வா. அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இவரை டிஃபீட் பண்ணிட்டு அவர் வந்திருப்பாரு. சரிங்களா? சரி, இவங்க காலத்தை பொறுத்தவரை ஹிந்து ட்ரெடிஷன் வந்து ரொம்ப வர ஆரம்பிச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஹிந்து ட்ரெடிஷன் வர ஆரம்பிச்சிச்சு. இவங்க காலத்துல பஹ்ருத் ஸ்தூப்பா வந்து உருவாக்கி இருக்காங்க மத்திய பிரதேசல. அதை குரோனாலஜிக்கல் ஆர்டர், ஃபர்ஸ்ட் யார் ஃபவுண்டர் யாரு, அதுக்கப்புறம் யாரு காலவரிசை எப்படி சுங்காஸோட ஆட்சி படம் கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ் பண்ணி யாரு வராங்க, கன்வாஸ் வராங்க. அடுத்து கன்வர்கள் 4 பேரு. ஃபர்ஸ்ட் பேர் வாசுதேவ கன்வா, கடைசி பேர் யாரு, சுஷராமன். அவர் சுஷராமன் டிஃபீட் பண்றது யாரு வரா, சாத்வனாஸ் வராங்க. 2வது டாபிக். ஸோ மௌரியஸ் பின்னாடி பின் மௌரிய காலத்துல நம்ம இன்னைக்கு 2வது டாபிக் தான் சாத்வனாஸ் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலா ஆரம்ப காலத்துல இவங்க வந்து ஒரு ஸ்மால் கிங்டமா இருப்பாங்க, ஒரு சின்ன ராஜ்யமா இருப்பாங்க. மௌரியாஸ் பின்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு சவுத் இந்தியா ஃபுல்லா ரூல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மொத்த இந்தியாவை ரூல் பண்ணுவாங்க. இப்படிதான் இவங்க எமர்ஜென்ஸ் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் சின்ன ராஜ்யமா இருந்தவங்க மௌரியாஸ்க்கு அப்புறம் சவுத் இந்தியா ஃபுல்லா ரூல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு கட்டத்தில் இந்தியா ஃபுல்லா ரூல் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பகுதி ரூல் பண்ணுவாங்க சாத்வனாஸ். ஸோ பாப்போமா. ஸோ சாத்வனாஸ் எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னா பிரசன்ட் டே ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா சில பகுதி, அப்புறம் மத்திய பிரதேச சில பகுதி. இந்த 4 இடத்துலையும் ரூல் பண்ணாங்க. இங்க பாருங்க, மேப்பை பாருங்க. இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவா, இந்த இடம் வந்து பார்த்தோன்னா தெலுங்கானா, இந்த இடம் தான் தெலுங்கானா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆந்திர பிரதேஷ் பிரசன்ட் டே, இது வந்து மத்திய பிரதேஷ்.
இந்த 4 இடத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க, ரூல் பண்ணிருக்காங்க. சரி, 4 இடத்தையுமே ரூல் பண்ணிருக்காங்க. சரி, இவங்க காலகட்டம்னு பார்த்தா 230 அப்ராக்சிமேட்டா சொல்ல 230 பிசில இருந்து 320 ஏடி வரையும் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் வந்து பார்த்தோன்னா இந்தியால ஆட்சி பண்ணிருக்காங்க. 500 வருஷத்துல இந்தியா ஆட்சி பண்ணி இனிஷியலா வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் கிங்டமா ரூல் பண்ணவங்க. அப்புறம் சவுத் இந்தியா ஃபுல்லா ரூல் பண்ணாங்க. அடுத்து இந்தியால மோஸ்ட் ஆஃப் த பகுதி ரூல் பண்ணிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பகுதி ரூல் பண்ணிருப்பாங்க. ஸோ பாப்போமா? ஸோ இதான் ஆர்ஜின். அடுத்து வந்து பார்த்தோன்னா எங்க ஃபவுண்டர் வந்து யாருன்னா சிமுகா. சிமுகா இவர் எப்ப மன்னராருன்னா 230 பிசில 230 பிசில சவுத் இந்தியால கிங்கா இருக்காரு. சவுத் இந்தியால ஒரு சின்ன ஒரு குறுநில மன்னரா இருக்காரு. சரிங்களா? குறுநில மன்னர். இவர் ஆரம்பத்துல குறுநில மன்னரா இருந்தவர் என்ன பண்ணானா மௌரியாஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எழுச்சியாரு. மௌரியாஸ்க்கு அப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்றாரு. இவர் ராஜ்யத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் ரூலர் டு எஸ்டாப்ளிஷ் சாத்வா ரூல்ஸ் ஆஃப் தி டிக்ளைன் ஆஃப் மௌரியாஸ் ரூல். ஸோ மௌரிய அரசுக்கு பின்னாடி இவர் தான் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாரு, அவர் ராஜ்யத்தை பயங்கரமா எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. சரிங்களா? பயங்கரமா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா இவர் கன்வாஸோட ரூலர். கன்வாவோட ரூலர் ஒரு ஆள் இருப்பாரு. அவரை டிஃபீட் பண்ணி நார்த் இந்தியாவை கேப்சர் பண்ணிப்பாரு. சுசர்மன் சொல்லிட்டு நம்ம நேற்று லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். கன்வாவோட கடைசி மன்னர் சுசர்மாவை டிஃபீட் பண்ணிட்டு மொத்த நார்த் இந்தியாவில் சில பகுதியை கேப்சர் பண்ணுவார். இங்க பாருங்க, மேப் வரையன பாருங்க. ஆக்சுவலா அவங்க இனிஷியலா இந்த பகுதியை மட்டும் தான் ரூல் பண்றாங்க. இந்த பகுதியை மட்டும் தான் ரூல் பண்றாங்க. இந்த பகுதியை மட்டும் தான் ரூல் பண்றாங்க. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கன்வாஸ் ரூல் பண்றாங்களா, இங்கே கன்வாஸ் ரூல் பண்றாங்க. இங்க வந்து சாத்வனாஸ் ரூல் பண்றாங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா இங்க வந்து பார்த்தோன்னா கன்வாஸ் ரூல் பண்றாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், சுங்காஸை டிஃபீட் பண்ணி கன்வாஸ் வந்தாங்க. இந்த கன்வாஸோட மன்னர் சுஷர்ராமன் அப்படின்னு ஒரு மன்னர் ரூல் பண்றாரு. இங்க யார் ரூல் பண்றான்னா சிமுகா, சாத்துனாஸோட மன்னர். இவங்க 2 பேருக்கு சண்டை வருது. இந்த சண்டையில என்ன பண்றாரு, இவரு டிஃபீட் பண்ணிடுறாரு. சிமுகா வந்து என்ன பண்றாரு, சிமுகா வந்து கன்வாஸை டிஃபீட் பண்ணிட்டு மொத்தமா எக்ஸ்டெண்ட் பண்றாரு. இவர் ராஜ்யத்தை மொத்தமா எக்ஸ்டெண்ட் பண்றாரு. இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாரு. இந்த இடம் ஃபுல்லாவே என்ன பண்றாரு, சாத்வனாஸ் கொண்டு வந்துறாரு. சொல்ல புரியுதா? சாத்வனாஸ் கொண்டு வந்துறாரு. இனிஷியலாக ஒரு சின்ன பகுதியா இருந்த சாத்வனாஸ் சிமுக காலத்துல ரொம்ப பெருசா எமர்ஜென்ஸ் ஆகுது. பார்ப்போம். சாத்வனாஸ் ஃபவுண்டர் யாருன்னா சிமுகா. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் சாத்வனாஸ்னா சிமுகா. 230 பிசில இவர் தான் என்ன பண்ணாரு, கன்வாவோட மன்னரான சுஷர்மனை டிஃபீட் பண்ணி நார்த் இந்தியா வரையும் தன்னோட ராஜ்யத்தை எக்ஸ்டெண்ட் பண்றாரு. சரியா? இனிஷியலா ஒரு கேபிட்டல் என்ன இருந்துச்சுன்னா பைத்தான் சொல்லுவாங்க. ஸோ பைத்தான் மகாராஷ்டிரா இருக்க பைத்தான் சொல்லுவாங்க. பிரஷித்தானான்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் மாடர்ன் பைத்தான் சொல்லுவாங்க. இப்போ மாடர்ன் பைத்தான் சொல்லுவாங்க. மகாராஷ்டிரா ஒரு ஃபேமஸான ஒரு இடம் மாடர்ன் பைத்தான் சொல்லுவாங்க. பிரஷித்தானான்னு சொல்லுவாங்க. பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா அமராவதிக்கு தன்னோட கேபிட்டலை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் சிமுகா தான் ஆட்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு சொல்லி பார்த்தோம். 230 பிசியில். அடுத்து வந்து பார்த்தோம்னா சத்தகார்னி ஒன்று வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அஸ்வமேத யாகம் நடத்தியிருப்பாரு. அஸ்வமேத யாகம் நடத்தினாலே இவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பிராமினிசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா இருக்கும். இதெல்லாம் கேட்கலாம். பிராமினிசத்துக்கு யார் எப்படி முக்கியத்துவம், அஸ்வமேத யாகம் நடத்தினா நம்ம பிராமின்ஸுக்கு ஹார்ஸை பலி கொடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், வேதிக் ஏஜ்லேயே பார்த்துருப்போம். சரிங்களா? அடுத்து இவர் வெஸ்டர்ன் இந்தியா ஃபுல்லா தன்னோட எம்பையரை எக்ஸ்டெண்ட் பண்றாரு. பாருங்க, இந்த இடத்துல கொஞ்சோண்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். குஜராத் அந்த சைட்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகாம இருக்கும். நான் மேப் வரையறேன் பாருங்க. குஜராத் அந்த சைட்லாம் மேப் எக்ஸ்டெண்ட் ஆகாம இருக்கும். இந்த இடம் ஃபுல்லா தான் யார் ரூல் பண்ணுவா, சாத்வனாஸ் ரூல் பண்ணுவாங்க. மத்திய மகாராஷ்டிரா கொஞ்சம் இடம் இருக்கும். இந்த இடத்துல வெஸ்டர்ன் இந்தியா காலியா தான் இருக்கும். இந்த இடத்துல காலியா தான் இருக்கும். இந்த இடத்த என்ன பண்ணுவார், இவரு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரு. மொத்தமா இந்த இடம் ஃபுல்லா யார் எக்ஸ்டெண்ட் பண்றா, சத்தகாரணி வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாரு. இந்த இடம் ஃபுல்லா யார் எக்ஸ்டெண்ட் பண்றா, சத்தகாரணி வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாரு. ஸோ வெஸ்டர்ன் இந்தியா ஃபுல்லா யார் எக்ஸ்டெண்ட் பண்றா, சத்தகாரணி வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாரு. சத்தகாரணி ஒன்று வந்து என்ன பண்றாரு, அஸ்வமேத யாகம் நடத்தி அந்த வெஸ்டர்ன் இந்தியானா இந்த குஜராத், அப்புறம் வந்து மகாராஷ்டிரால சில பகுதி வரும், அப்புறம் ராஜஸ்தான், இதுதான் வெஸ்டர்ன் இந்தியா. இந்த இடத்துல ஃபுல்லா யார் கேப்சர் பண்றா, சத்தகாரணி ஒன்று வந்து கேப்சர் பண்றாரு. ஸோ பாருங்க, இந்த இடம் ஃபுல்லா மொத்தமா வந்துருச்சா. இப்போ சாத்வனாஸ் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ராஜ்யத்தை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. சரிங்களா? அடுத்தது கௌதம் புத்திர சத்தகாரணி. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் மறுபடியும் மீட்டு எடுத்துப்பாங்க. கௌதம் புத்திர சத்தகாரணி. கௌதமின்றது அவங்க அம்மா பேரு. புத்திரன்னா புள்ள. கௌதமியோட புத்திர சத்தகாரணி. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா இவரோட பையன் சத்தகாரணி உன்னோட பையன் தான் இவரு.
ஸோ அவங்க அம்மா பேரை தான் முன்னாடி பேருக்கு வச்சிருக்காரு. இது மூலமா என்ன தோணுன்னா அந்த சமுதாயத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்ப சொல்லுவாங்கல்ல, இப்ப நம்ம மகாபாரத்ல பார்த்துருக்கோம். வாசுதேவ கிருஷ்ணன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ராதே கர்ணன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேர்லாம் சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ராதே கர்ணன்னா அவங்க அம்மா பேருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. யசோதனந்தன் கிருஷ்ணன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தா அவங்க அம்மாவுக்கு முக்கியத்துவம். அதே மாதிரி இந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னா, கௌதமி புத்திர சத்தக்காரின்றத அவங்க அம்மா பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது மூலமா என்ன பெண்களுக்கு மரியாதை உள்ள சமுதாயம் கண்ணியமா நடத்துறது தெரியுது. சரிங்களா? இந்த சாத்வனாஸ்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் ரூலர் யாருன்னா கௌதம் புத்திர சத்தகாரணி தான். இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இங்க பாருங்க, சோ இந்த இடம் ஃபுல்லா இருந்துச்சா, இந்த இடம் ஃபுல்லா சாத்வனாஸ் இருந்துச்சு. சரி, 3 பேர் நான் ஆல்ரெடி சொன்னேன். சாகாஸ், இந்தோ கிரேக்ஸ், இவங்களாம் வெளிநாட்டுல இருந்து படையெடுத்து வராங்கன்னு சொல்லி இப்போ லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன். அப்புறம் பத்தியான்ஸ். இவங்க 3 பேர் சொன்னேன். ஆக்சுவலா இந்தோ கிரேக்ஸ் வந்து எங்க ரூல் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரூல் பண்ணுவாங்க. ஸோ சிந்து பகுதி ஃபுல்லா இந்தோ கிரேக்ஸ் ரூல் பண்ணுவாங்க. சாகாஸ் வந்து இந்த வெஸ்டர்ன் இந்தியால இந்த பகுதி ஃபுல்லா ரூல் பண்ணுவாங்க. சாகாஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, வெஸ்டர்ன் இந்தியால இந்த பகுதி ஃபுல்லா ரூல் பண்ணுவாங்க. இந்த பகுதி ஃபுல்லா யார் ரூல் பண்ணுவா, சாகாஸ் ரூல் பண்ணுவாங்க. பார்த்தியன்ஸ் வந்து இந்த சில பகுதி ரூல் பண்ணுவாங்க. பார்த்தியன்ஸ் இந்த மாதிரி ரூல் பண்ணுவாங்க. இந்த 3 பேரையும் யார் டிஃபீட் பண்றா, கௌதம் புத்திர சத்தகாரணி டிஃபீட் பண்றாரு. இந்த 3 பேரையும் யார் டிஃபீட் பண்றா, கௌதமி புத்திர சத்தகாரணி டிஃபீட் பண்றாரு. கௌதம் புத்திர சத்தகாரணி என்ன பண்றாரு, இந்த 3 பேர் டிஃபீட் பண்ணிட்டு ராஜ்யத்தை பயங்கரமா எக்ஸ்டெண்ட் பண்றாரு. ராஜ்யத்தை என்ன பண்றாரு, இங்க இருந்த ராஜ்யத்தை இதுவரை எக்ஸ்டெண்ட் பண்றாரு. இதுவரையும் என்ன பண்றாரு, எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுவரை சேர்த்தாரு. புரியுதா? இதனாலதான் இவர் கிரேட்டஸ்ட் கிங்னு சொல்றோம். சாகாஸையும் டிஃபீட் பண்றாரு. சாகாஸ் யாரும் தூக்க முடியாது, ரொம்ப மோசமான ட்ரைப்ஸ். அப்புறம் இந்த கிரேக்ஸ் இவங்களும் டிஃபீட் பண்றாரு. பார்த்தியன்ஸ் இவங்க 3 பேரும் டிஃபீட் பண்ணி சாத்வனஸ் ராஜ்யத்தை பயங்கரமா எக்ஸ்டெண்ட் பண்றாரு. சரிங்களா? ஸோ அதுதான் சாகாஸ் வந்து வெஸ்டர்ன் சைட்ல இருப்பாங்க, அவங்க டிஃபீட் பண்றாரு. பகலவாஸ் பார்த்தியன்னு சொல்லுவாங்க. அப்ப யானவாஸ், இந்தோ கிரேக்ஸ், இவங்க 3 பேரையும் டிஃபீட் பண்றாரு. சரிங்களா? இத பெருமையா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, தான் புள்ள வந்து இந்த 3 பேர் ஜெயிச்சா சொல்லி நாசிக் கல்வெட்டுல, நாசிக் எங்க இருக்கு, நாசிக்ன்றது மகாராஷ்டிரா இருக்குல்ல, அந்த மகாராஷ்டிராவோட நாசிக் கல்வெட்டுல அவங்க அம்மா என் புள்ள இந்த 3 பேரை டிஃபீட் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்காங்க. கௌதமி பாலஸ்ரீ என்ன பண்றான், என் புள்ள இந்த மாதிரி 3 பேரை டிஃபீட் பண்ணிங்கன்னு சொல்லி என்ன பண்ண பெருமையா நாசிக் கல்வெட்டுல சொல்லியிருக்காங்க. இப்ப நாசிக் கல்வெட்டுல யாரை பத்தி சொல்லியிருக்குன்னா, கௌதமி புத்திர சத்தகாரியை பத்தி சொல்லியிருக்கு. அந்த கல்வெட்டுல உருவாக்கின யாருன்னா கௌதமி பாலஸ்ரீ. புரியுதா? சரி, ஓகே. பாருங்க, இனிஷியலா இதுதான் இருந்துச்சு, இதுதான் அவங்க ராஜ்யமா இருந்துச்சு. இங்க ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா சிமுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. அடுத்து வந்து பார்த்தோம்னா கௌதமி புத்திர சத்தகாரி என்ன பண்ணாரு, மொத்த இதுவே ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. மொத்த இந்த இது ஃபுல்லா, அதாவது வந்து பார்த்தோம்னா இந்த வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. இது வரையும் வந்து பார்த்தோம்னா சாத்வனாஸோட ரூல் ஆயிடுச்சு. சரியா? அடுத்தது புலமாவி 2. இந்த புலமாவி 2ன்றது யாரு அப்படின்னா, வசிஷ்ட புத்திர புலமாவு. இவரும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, கேபிட்டலை மாத்திருப்பாரு. கேபிட்டல் வந்து பார்த்தோன்னா மாடர்ன் பைத்தாங்க சேஞ்ச் பண்ணிருப்பாரு. மகாராஷ்டிராவோட மாடர்ன் பைத்தாங்க சேஞ்ச் பண்ணி, ஏன்னா வந்து ராஜ்யம் வந்து இதுவரை எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு. அப்ப இங்க வச்சுக்கலாம் கேபிட்டலை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மாத்துவார். இந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், கேபிட்டலை மாத்துவார், மாடர்ன் பைத்தானுக்கு மாத்துவாரு. சரியா? இவர் வந்து பார்த்தோன்னா அவங்க அப்பா கௌதம் புத்திர, அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவர் வந்திருப்பாரு. ஸோ வசிஷ்ட புத்திர புலமாவுன்ற யாருன்னா கௌதம் புத்திர புலமாவோட கௌதம் புத்திர சதகாரணியோட பையன் தான் இவர். சரியா? இவர் வந்து பார்த்தோன்னா ட்ரேடையும் ஆட்சியும் ரொம்ப ப்ரொமோட் பண்ணியிருப்பாரு. ஸோ கலையையும் வியாபாரத்தையும் பயங்கரமா ஊக்குவிச்சிருப்பாரு புலமாவு. இவரை பத்தி எந்த கல்வெட்டுல சொன்னா, நானகட் கல்வெட்டுல சொல்லியிருக்கு. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். நானகட் கல்வெட்டுல யாரை பத்தி கொடுத்துருக்குன்னா, வசிஷ்ட புத்திர புலமாவு பத்தி சொல்லியிருக்காங்க. நானகட் கல்வெட்டு. ஓகேவா? அடுத்தது ஸோ சாத்வனாஸ்ல ஒரு மிகச்சிறந்த மன்னர், கடைசி ஒரு மிகச்சிறந்த மன்னர்னா யாருன்னா யஜ்னா ஸ்ரீ சத்தகாரின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ண, நேவியை பயங்கரமா டெவலப் பண்ணியிருப்பாரு. நேவி ஃபோர்ஸை பயங்கரமா டெவலப் பண்ணியிருப்பாரு. சரி, இவருக்கு அப்புறம் வந்து யாருமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை. ஸோ கடைசி மன்னர் யாருன்னா புலமாவி 4 ஒருத்தர் இருப்பாரு. இவரை டிஃபீட் பண்ணி யார் வருவா, ஈஸ்வர சேனான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. இந்த இதுக்கப்புறம் அந்த ராஜ்யமே அழிஞ்சு போச்சு. சாத்வனாஸோட கடைசி மன்னர் யாருன்னா புலமாவி 4 சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் டிஃபீட் பண்ணி யாரு வரா, ஈஸ்வர சேனான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. ஸோ அதுக்கப்புறம் சாத்வனாஸ் ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் சாத்வனாஸோட வரலாறு. அடுத்து வந்து பார்த்தோம்னா
இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா மைத்திய அதிகாரம் கொண்ட அரசியலமைப்பா இருந்துச்சு. ஸோ சென்ட்ரல் மையத்துவத்தை கொண்டு அதிகாரமா இருந்துச்சு. மோனார்கி முடியாட்சி இருந்துச்சு. ராஜாவோட ஆட்சி தான் முடியாட்சி. மையத்துவத்தை சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனா இருந்துச்சு. இவங்க ராஜான்னு கூப்பிடுறாங்க, மகாராஜா, இது தெரியும், மகாராஜா மகாராதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மகாராதின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம எல்லா காலகாலமா ராஜா மகாராஜா மகாராதி ராஜா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஓகே. அதே மாதிரி அமைச்சரையும் மற்ற ஆபீசரும் யார் அப்பாயின் பண்ணுவாங்க? கிங் தான். இது காலங்காலமா இருக்கதான். அடுத்து ப்ரொவின்சஸை வந்து பார்த்தா யார் ரூல் பண்ணிருக்காங்க? கவர்னர் ரூல் பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல இந்த காலம் வரையும் கவர்னர் தான் ரூல். அந்த கவர்னர் பேரு அமர்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேண்டாம், இந்த பேர் வேண்டாம், இதை மட்டும் நோட் பண்ணிங்க. அமர்த்தியாஸ் மட்டும் நோட் பண்ணிங்க. சரிங்களா. அடுத்து எக்கனாமி வந்து பார்த்தா இனிஷியல் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப போரா இருந்துச்சு. போக அக்ரி சூப்பர் ஆச்சு. போக கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆக அக்ரி சூப்பர் ஆச்சு. ஸோ புகழா இருக்க காலத்துல இவங்க வந்து பார்த்தா லெட் காயின்ஸ் அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. சூப்பரா இருக்க காலத்துல என்ன பண்ண சில்வர் காயின்ஸையும் அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வித்தியாசம். ஸோ வந்து பார்த்தோன்னா இந்திய வரலாற்றிலேயே ஈயத்தை வந்து காயினா யூஸ் பண்ண ஒரே அளவு சாத்துராசா. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஏன் காரணம் அப்படின்னா அவங்க இனிஷியல் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க வேளாண்மை ரொம்ப பூரா இருந்துச்சு. போதான் என்ன பண்ணுச்சு, அவங்க அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ மேஜர் அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர், அப்புறம் இரிகேஷன் சிஸ்டத்தை பயங்கரமாக டெவலப் பண்ணாங்க இவங்க காலத்தில். சரிங்களா. அடுத்தது இவங்க உள்நாட்டு வணிகமும் பண்ணாங்க, வெளிநாட்டு வணிகமும் பண்ணாங்க. யாரோட வெளிநாட்டு? ரோமோட வெளிநாட்டு வணிகம் பண்ணாங்க, எகிப்தோட வெளிநாட்டு வணிகம் பண்ணாங்க. இவங்க மூலமா ரோமன் காயின்ஸ் வந்து நிறைய இந்தியாவில் கிடைச்சி. இது என்ன எவிடன்ஸ்னா ரோமன் காயின்ஸ் வந்து பார்த்தோன்னா அதிகமா ஆந்திராலையும் தெலுங்காலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா. இவங்க மேஜரான துறைமுகம் மசூலிப்பட்டினம், இது நம்ம தெரியும். இப்ப பிரிட்டிஷ் காலத்துல ரொம்ப ஃபேமஸான போட்டு நம்ம படிச்சோம். ப்ரௌச் சரியா. அப்புறம் கல்யாண், அப்புறம் சோப்ரா, இதெல்லாம் டெக்கான் சைட்ல இருக்க முக்கியமான துறைமுகம். இப்போ இருக்கு சரியா. இந்த துறைமுகம் மூலமா என்ன பண்ணாங்க, வியாபாரம் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் வியாபாரம் பண்ணிருக்காங்க. சரி. அடுத்து இவங்க நாணயம் பெரும்பாலும் என்ன ஈயத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஈயத்தை நாணயமே பயன்படுத்த ராஜ்யம் வந்து யாருன்னா சாத்துவானாஸ். லெட்டை தான் அதிகம் பேர். ஏன்னா இனிஷியலா ஆரம்ப காலத்துல அவங்க வேளாண்மை ரொம்ப போரா இருந்துச்சு. என்னதான் வந்து ராஜ்யம் பெருசா இருந்தாலுமே வேளாண்மை ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தனால அவங்க அதிகமா வந்து என்ன ஈயத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, போக சில்வர் காயின்ஸையும் காப்பர் காயின்ஸையும் யூஸ் பண்ணிருக்காங்க. கோல்டு காயின்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. இவங்க அதிகமா யூஸ் பண்ணவே இல்லை. சரியா. இவங்க கல்வெட்டு எப்போதும் பைலிங்குலா இருந்திருக்கு. மேக்சிமம் பிராகிதத்தையும் தமிழ் பிராமியும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்பா. ஸோ இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஸோ சாத்துனாஸோட கல்வெட்டுல எந்த மொழி அதிகமாக போட்டா பிராகிதம் போட்டிருக்கு. இது இல்லாம சில இதுல வந்து பிராகிதமும் தமிழ் பிராமியும் போட்டிருக்கு. அப்போ தமிழகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, அங்கே அமைச்சரா இருந்திருக்கலாம், ராஜாவா இருந்திருக்கலாம், இல்ல தமிழகத்தை பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிருக்கலாம், என்ன வேணா இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. ஸோ பிராகித மொழி அவங்க வந்து பார்த்தோன்னா மதர் டேங்கை யூஸ் பண்ணாங்க. தமிழ் பிராமினி வந்து பார்த்தோன்னா சில கல்வெட்டுல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பைலிங்குவல் இன்ஸ்கிரிப்ஷனா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இவங்க சில காயின்ஸை ஷிப்பு மாதிரி, அப்ப வந்து பார்த்தோன்னா இப்படி ஒரு கப்பல் மாதிரி இருக்கும். நான் பாகுபலி படத்துல இருந்து பறக்கும்ல, இந்த மாதிரி பறக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு ஷிப்பு வந்து பார்த்தா 2 ரெக்கை வெடிச்சு பறக்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிருக்காங்க, காயின்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஸோ கப்பல் முத்திரையோ பதித்த நாணயத்தை வெளியிட்ட அரசு வந்து யாருன்னா சாத்துவானாஸ். இது டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. கப்பல் அதாவது வந்து பார்த்தா ஒரு ஷிப்பு மாதிரி இப்படி இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தா ரெக்க மாதிரி 2 இருக்கும். 2 விரிஞ்சு பறக்கிற மாதிரி ஒரு காயின்ஸ் அச்சடிச்சு வெளியிட்டு இருப்பாங்க. சரி. அடுத்து வந்து இவங்க இஷ்யூ பண்ண சில்வர் காயின்ஸ் வந்து கர்பஷனான்னு சொல்லுவாங்க. கஷ்பனான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காயின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்தது இவங்க சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்னா வர்ணாசிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆனா ரிஜிட் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணல. ஸோ எல்லா மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல என்னது, எல்லா மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க தான் பிராமிகள் டாமினேஷன் இருந்தாலுமே புத்திசத்தையும் சில மதிச்சிருக்காங்க. புத்திசத்தை எக்ஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாத்துவானாஸ் என்னதான் வந்து பிராமிகள் டாமினேஷன் இருந்தாலுமே அவங்க புத்திசத்துக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இவங்க இதுல வந்து பார்த்தோன்னா கைவினைஞர்களும் வணிகர்களும் ரொம்ப சூப்பரா இருந்திருக்காங்க. ரொம்ப அருமையா வாழ்ந்திருக்காங்க. ஆர்டிஷனும் மெர்ச்சன்ஸும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பிராமின்ஸுக்கு லேண்டை கொடுத்த முதல் அரசு சாத்துவானாஸ். ஃபர்ஸ்ட் பிராமின்ஸுக்கு லேண்டை கொடுத்த முதல்ல வழங்கிய அரசு வந்து யாரு, சாத்துவானாஸ் தான். சரிங்களா. இந்த காலத்துல பெண்களுக்கு நல்ல முக்கியம் கொடுத்தோம். நம்ம பார்த்துருக்கோம். கௌதம் புத்திர சதகாணி, வசித்திர புத்திர புலமாவு அப்படிலாம் சொல்லி பார்த்தோம். பெண்களுக்கு நல்ல அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. மதம் வந்து பார்த்தோன்னா ரிலிஜியன்ஸ் தான், மத சகிப்புத்தன்மை இருந்திருக்கு. பிராமினிசம் இருந்திருக்கு, புத்திசம் இருந்திருக்கு, ஜெயினிசம் இருந்திருக்கு. சரியா. ஸோ புத்தி ஸ்தூப்பா அமராவதியில இருக்குல்ல, இப்போ இருக்கு. அமராவதியில இருக்கு நாகார்ஜுனா குண்டா, இந்த 2 இடத்துலயுமே வந்து புத்தி ஸ்தூப்பா இருக்கு. இதெல்லாம் யார் டெவலப் பண்ணா, சாத்துவானாஸ். இது மூலமா என்ன தெரியுது, இவங்க புத்திசத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிராமினிசத்தை ஃபாலோ பண்ணியிருந்தாலுமே புத்திசத்தும் டெவலப் பண்ணிருக்காங்க. புத்திசத்துக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த அமராவதி ஸ்தூப்பா ரொம்ப ஃபேமஸா ஸ்தூப்பா. சரிங்களா.
அடுத்து அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யூபிஎஸ்சியில் ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்பாங்க. இந்த யூபிஎஸ்சி படிக்கிறவங்க தெரியும், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஒரு எக்ஸாம் ஒரு பேப்பரே இருக்கு. இந்த அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் யார் டெவலப் பண்ண யாருன்னா சாத்வனாஸ். இது டிஎன்பிசி கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் யார் டெவலப் பண்ணிருப்பா? இதே மாதிரி பின்னாடி நம்ம பார்ப்போம் 2 விதமா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ், அதுவும் முக்கியம். சரி, அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் யார் உருவாக்கணும் அப்படின்னா சாத்வனாஸ். இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். அந்த மார்பிள் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். சரிங்களா, ஒயிட் கலர்ல இருக்கும். சரி, அடுத்தது இவங்க ஸ்டூப்பா உருவாக்கணும். அமராவதி ஸ்டூப்பா, பத்தி போர்லா ஸ்டூப்பா, நாகார்ஜுனா ஸ்டூப்பா, அதுதான் உருவாக்கியிருக்காங்க. இவங்க வந்து குகையில வந்து பார்த்தோன்னா கோயில் மாதிரி கட்டிருக்காங்க. நாசிக்ல, கர்வலா, அப்புறம் அஜந்தான்னு சொல்லிட்டு கேவலே வந்து பார்த்தோன்னா ஒரு குகையிலே வந்து பார்த்தோன்னா ஓவியம் மாதிரி வரைஞ்சு ஆர்கிடெக்சர் மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து இவங்க சைத்தியாஸ்லயும் விகாராஸ்லயும் நம்ம பார்த்தோம். இது ரெண்டுமே புத்திசம் சம்பந்தப்பட்டது. இதுல இருந்து என்ன மொழி இருக்கு? பிராகித மொழி அதிகமா பயன்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அமராவதி ஸ்தூபா ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா வெள்ளம் வந்து அழிஞ்சு போற மாதிரி இருக்கும். அதை ரிப்பேர் பண்ணது யாரு அப்படின்னா வசிஷ்டர புத்திர புலமாவி. இவங்க தான் ரிப்பேர் பண்ணியிருப்பாரு, வசிஷ்டர புத்திர புலமாவி. சரியா, அடுத்து இவங்க என்ன மாதிரி வந்து கட்டிடக்கலையை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க? நாகார்ஜுனா டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர். கட்டிடக்கலையில என்ன கட்டிடக்கலை ஃபாலோ பண்ணா? நாகார்ஜுனா குண்டா. சரியா, இதுதான் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அடுத்து இவங்க பேசுற மொழி வந்து பார்த்தோம்னா பிராகிதம். இவங்க கோட் லாங்குவேஜ் எல்லாமே பிராகிதம் தான். ஆனா ஸ்கிரிப்ட் எதுல இருந்துச்சு? தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் எல்லாமே எதுல இருந்துச்சு? தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட். ஸோ சில இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தா தமிழ் பிராமில இருந்திருக்கு. சரியா, சரி, அடுத்தது இவங்க யார் யாரோட ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரோமன் காயின்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. அரேபியோட ட்ரேட் பண்ணிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லா ட்ரேட் பண்ணிருக்காங்க. அசோகரோட விட்டு போன ராஜ்யம் நிறைய பேர் இங்க வந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ ரோமன் காயின்ஸ் வந்து ஆந்திராலையும் மகாராஷ்டிராலையும் நிறைய இடத்துல கிடைச்சிருக்கு. நான் சொன்னல வியாபாரத்துக்காண்டி வந்து இங்க வந்து பண்ணிருக்காங்க. இது எவிடன்ஸ் என்ன இருக்கு? ரோமன் காயின்ஸ் ஆந்திராலையும் மகாராஷ்டிரா நிறைய கிடைச்சிருக்கு. அடுத்து டிக்ளைன் ஆனது எப்படின்னு தெரியும்? யாஜனா ஸ்ரீ சாத்வானியர் வந்து பார்த்தோம்னா பயங்கரமா வந்து பார்த்தோம்னா ரூல் பண்ணிப்பாரு. இவர் காலத்துல நேவி டெவலப் ஆயிருக்கும். ஆனா இவர் காலத்துல என்ன ஆகும்னா உள்நாட்டு கலவரம் வந்திருக்கும். இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் நிறைய ஆரம்பிச்சிருக்கும். உள்நாட்டுல நிறைய பிரச்சனை வந்திருக்கும். மொழி பிரச்சனை, பிராமில் டாமினேஷன், புத்திசம் நிறைய வந்திருக்கும். ஸோ அதனாலதான் சாத்வாஸ் கொஞ்சம் கொஞ்சமா அடைஞ்சு வந்து புலமாவு 4 காலத்துல சுத்தமா அழிஞ்சிடும். புலமாவி 4 காலத்துல என்ன ஆகும்? சுத்தமா டிஃபீட் ஆகும். ஈஸ்வர சேனா வந்து என்ன பண்ணிப்பாரு? டிஃபீட் பண்ணி ஃபுல்லா காலி பண்ணியிருப்பாரு. அடுத்து இவங்க காலத்தை உருவாக்குற லெக்னசி வந்து பார்த்தோன்னா மௌரியாஸ்க்கு அப்புறம் ஒரு மிகச்சிறந்த ஒரு ராஜ்யத்தை ரூல் பண்ணியிருப்பாங்க. மௌரியாஸ்க்கு அப்புறம் வந்து உள்நாட்டுல ஒரு மிகச்சிறந்த ஒரு ரூல் உருவாக்கியிருப்பாங்க. உள்நாட்டிலே ஒரு மிகச்சிறந்த ராஜ்யத்தை உருவாக்கியிருப்பாங்க. ஏன்னா சுங்காசும் சரி கன்வாசும் அந்த மாதிரி ஒரு ராஜ்யத்தை உருவாக்கல. ட்ரேடை பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. வியாபாரத்தை அதிகம் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அடுத்து இந்த காலத்துலதான் வடத்தென் கலாச்சாரம் ஒன்றுமையாச்சு. ஏன்னா இவங்க வந்து பார்த்தா நார்த் இந்தியாவே ரூல் பண்ணாங்க. பாத்துங்க, நார்த் இந்தியாவை ரூல் பண்ணாங்க. ஸோ நார்த் இந்தியா ரூல் பண்ணாங்களா, சவுத் இந்தியாவை ரூல் பண்ணாங்க. ஸோ இந்த காலத்துல என்ன ஆச்சுன்னா சவுத் இந்தியா நார்த் இந்தியா கல்ச்சர் ரெண்டும் ஒன்னாச்சு. வடத்தென் கல்ச்சர் வந்து ஒன்னாச்சு. இது கூட கேட்கலாம், எந்த காலத்துல வந்து பார்த்தோம்னா கல்ச்சர் சேர்ந்து நார்த் இந்தியா சவுத் இந்தியா கல்ச்சர் ஸ்டைல் வந்து ஒன்னாச்சு அப்படின்னா சாத்வனாஸ் காலத்துல. இது கூட கேட்கலாம். சரிங்களா, அடுத்து இது வந்து ஒரு ஓவரால் அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். சாத்வனாஸோட கேப்டன் வந்து இனிஷியலா பிரசித்தனா மாடர்ன் பைத்தான் சொல்லுவாங்க. லேட்டரா அமராவதி கேப்டன் மாத்துறாங்க. ஃபவுண்டர் சிமுகா. கிரேட்டஸ்ட் கிங் யாரு? கௌதம் புத்த சித்தகாரணி. இவங்க காலத்துல ரிலிஜன் ஹிந்துசமே இருந்துச்சு, அதாவது பிராமணிசமே இருந்துச்சு, புத்திசமே இருந்துச்சு. இவங்க ஸ்கூல் வந்து பார்த்தோன்னா அமராவதி ஸ்கூலு. லாங்குவேஜ் என்னது? பிராகிதம். இவங்க எப்ப டிக்ளேர் ஆனா சத்தகாரணி, ஸ்ரீ சத்தகாரணி, போஸ்ட் யாஜனா சத்தகாரணி காலத்துல உருவானாங்க. ஸோ இவங்க கட்டிடக்கலை வந்து பார்த்தோன்னா நாகார்ஜுன குண்டா. ஸோ இவர் தான் சாத்வனாஸ். ஸோ இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வராது, நீங்க இதை மட்டும் பார்த்தாலே போதும். ஐ ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்க மேலான கருத்துக்களை வந்து பார்த்தோன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிங்களா, புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா டீட்டெயிலாக வந்து சாத்வனாஸ் இதை தாண்டி யாருமே எடுக்க முடியாது. உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துட்டேன். ஸோ நான் ரெஃபர் பண்றது வந்து ஸ்கூல் புக் மட்டும் தான் ரெஃபர் பண்றேன். ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணி தான் உங்க நோட்ஸ் கொடுத்துருக்கேன்.